WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஜான் சினா அடுத்து எப்போ அப்பியரன்ஸ் தரப்போறான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. நைட் ஆஃப் சாம்பியன்ஸ்ல நம்ம ஜான் சினா சிஎம் பங்க டிஃபீட் பண்ணியிருப்பாரு. இவங்க ரெண்டு பேர்கள் நடக்கக்கூடிய ஃபைனல் மேட்சா இது பார்க்கப்படுதான். ஜான் சினாவது அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லம்ல தான் நடக்க போகுது. ஆனால் இன்னும் ஒரு சில வாரத்துக்கு ஜான் சினா WWE ஒரு எபிசோட்லயும் பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆக போறதில்ல. ஜூலை 18ஆம் தேதி நடக்கக்கூடிய WWE ஸ்மாக் டவுனுக்கு தான் ஜான் சினா ரிட்டர்ன் வர போதா WWE ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம செத் ரோலின்ஸு, பிரான்சன் ரீடு, பிரான் பெக்கர், பால் ஹேமன் அந்த ஒரு ஃபேக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டூம்ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரான்சன் ரீடு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இந்த ஃபேக்ஷனோட நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நேம் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரியாக தான் இருக்க போது, வேற ஒரு நேம் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். கூடவே நைட் ஆஃப் சாம்பியனில் நம்ம செத் ரோலின்ஸ் சிஎம் பங்க் அட்டாக் பண்ணது மூலமாக நாளைக்கு மண்டே ட்ராலே பார்த்தீங்கன்னா நம்ம செத் ரோலின்ஸ்க்கும் சிஎம் பங்க்கு இன்னும் ஒரு சில அலைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆரம்பித்து போக போகுது. சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா தனியாக வரல, கூடவே பென்டா, சாமிசன் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ண வருவான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பில்டப் ஆக போதா சொல்லியிருக்காங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய ஃபேன்ஸ் எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. நம்ம ஓடிசி ரோமன் ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபியூட்லேயே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போகிறாரு. சம்மர் ஸ்லாமில் நம்ம செத் ரோலின்ஸோட ஃபேக்ஷனுக்கும் ரோமன் ரெயின்ஸ், சிஎம் பங்க் இன்னும் ஒருத்தர் கூட பார்த்தீங்கன்னா மேட்ச் 6-man tag team மேட்சாக வரும்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ரோமன் ரெயின்ஸு, சிஎம் பங்க், எல்ஏ நைட் இவங்க 3 பேரும் சேர்ந்து செத் ரோலின்ஸோட ஃபேக்ஷன் கூட சம்மர் ஸ்லாமில் மேட்ச் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படுதான். சரி, ஓகே, நம்ம இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இனிமேல் டெய்லி பார்க்கலாம்.